கவிதைகளை எழுதி வாசிப்பவர் அன்பு தோழி ஜெயஸ்ரீ. பெருநகர் கூனி. லட்சுமி அக்கா நிறைய பொய் பேசுகிறாள் என்பதே எப்போதும் சுந்தரம் மாமாவின் புகார். பிள்ளையார் கோவில் தெரு சரளாவுக்கு புருஷன் கிடையாது. தீபாவளிக்கு மாம்பழக் கலர் பாசிப்பச்சை 2 புடவை எடுத்திருக்கா. மகளிர் சங்கத்து தேர்தல். என்னைத்தான் இப்பவும் தலைவியா தேர்ந்தெடுத்து இருக்காங்க. ஒரே வாழ்த்து போங்க. பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்கல்ல சுமதி அம்மா, நம்ம லதாவுக்கு நான் அக்கான்னு நினைச்சிட்டேன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. நேத்து ஹவுஸ் ஓனர் வந்திருந்தாரு. மதிய நேரமாச்சே, சாப்பிட்டு போங்கய்யான்னு சும்மா சொன்னேன். வத்த குழம்பு 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டு தயிருக்கும் ஊத்தி தங்க வளையல் தான் போடணும் உன் கைக்குன்னு சொல்லிட்டு போறாரு. பாதி உண்மையும் கலந்திருக்கும் அக்காவின் அரை பொய்கள் எல்லாம் அறிவாளி மாமாவுக்கு மகா எரிச்சல். பட்டிக்காட்டில் மகாராணி, நகரத்தில் கூனி குறுகி சரியும் போதெல்லாம் பிள்ளைகளுக்காகவே எழ முயன்றாள். கூடவே இருக்கும் கைகளெல்லாம் தூக்கிவிட முன்வராத போது பிடித்து கொண்டு கால்கள் ஊன்றி தரையில் நிற்க மாமாவுக்கு கடவுளை போல் அவளுக்கு பொய்கள். மாமாவுக்கு கடவுளை போல் அவளுக்கு பொய்கள். அவற்றை அவளால் கைவிடவே முடியாதென்றும் அந்த பொய்க்கடவுள்கள் பெரும்பாலும் அவளை கைவிட்டு விடுவதும் யாரறிந்து யாருக்கு சொல்வது? இயக்கியோன். இவளை முத்தமிடுகையில் அவளின் சுடுசொற்களை ஆற வைக்கிறான். இவளை ஆறத் தழுவுகையில் அவளை பழிவாங்கிக் கொள்கிறான். நெடுக புணர்கையிலோ முற்றிலும் துயரைத்தான் களைந்து வலி உமிழ்கிறான். சில நேரம் துரோகம் எனப்படுவது யாதெனில், யாதொன்றும் பெறாவிடத்து பிழைத்திருத்தலின் உயிர் அனிச்சையாம். யாதொன்றும் பெறாவிடத்து பிழைத்திருத்தலின் உயிர் அனிச்சையாம்.